சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அதனுடைய எல்லாத்தையும்? திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டணி. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அப்படி இருந்தும் அதிமுகவுக்கு பிறகு திமுக தொகுதி பங்கீடு கொடுறது ஒரு சின்ன வீக்னஸ் தான். அது காரணம் ராகுல் காந்தி, காங்கிரஸ்காரங்க சீட்டு தகராறுலையும் பிரச்சனை பண்ணாங்க. இதுலேயும் ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுன்னு தான் பண்ணாங்க. செல்வ பிறந்தகை மேக்சிமம் அதை கரெக்டாக தான் பண்ணார். அதை குழப்புற மாதிரி இவங்க ஜோதிமணி ட்விட் போட அது போட பெரிய ராவடியை ரப்தரம் பண்ணாங்க. அது காங்கிரஸ் ஒரு காரணம். இன்னொன்று சிபிஎம் யார், சண்முகம் ஒரு காரணம். ரெண்டு பேருக்கும் ஸ்டாலின் மேலே ஸ்டாலின் ஒரு பெரிய டால் லீடராக இருக்கிறது அவங்களால தாங்க முடியல. ஸோ எப்படியாவது ஸ்டாலினை இதுக்குள்ளே களங்கப்படுத்திடணுங்கிறது மாதிரி அவங்க திட்டமிட்டே செயல்பட்டாங்க. சரி, ஸ்டாலின் எல்லாமே என்டூரன்ஸ் ஈஸியாக வச்சு பொலிட்டிக்ஸ் இன்னும் பொறுமை, சகிப்புத்தன்மை இதன் அடிப்படையில் இருந்து சகிச்சுக்கிட்டு கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம்னு சொல்லும்போது, சரி ராகுல் காந்தியும் சகிச்சுக்குவோம், சோடங்கர் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு சண்முகத்தையும் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு பாராட்டத்தக்கது, அவ்வளோதான். பட்டு எடப்பாடி இந்த இடத்துக்குள்ளே நாளே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ஏறிட்டார். அதனால் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டாலின் அணி வரும். எடப்பாடி 30 விழுக்காடில் தான் இருப்பாருங்கிறத நான் கணிக்கிறேன். என்றாலும் இந்த இஷ்யூக்குள்ளே டக்குன்னு எடப்பாடி முடிச்சாருங்கிறதும் உண்மை. இல்லை, எப்படி பார்த்தாலும் இப்போ திமுக கூட்டணியில் இந்த பேச்சுவார்த்தையிலேயே பல நெருடல்கள் வந்தது. பே சண்முகம் வெளிப்படையாக திருப்தி இல்லை அப்படின்ட்டுலாம் அறிவிக்கிறாரு. நிறைய இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க, இந்த தொகுதி இதெல்லாம் எங்களுக்கு வேணும். இப்படிலாம் இருக்கிறப்ப கள அளவில் அது கூட்டணியோடைய அந்த பலத்தை குறைக்காது, பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பாஜக அதுங்கிற ஒற்றை புள்ளியில் நின்றுவாங்க. இப்போ சின்ன பாதிப்பு இருக்கும். இப்போ சிதம்பரமே அதை எல்லாம் பதிவிடுறாரு. ஸோ இப்போ ஓரளவு பாதிப்பு வெற்றி கூட்டணியில் ஓரளவு சின்ன பாதிப்புகள் இருக்கும். ஆனால் சில இடங்களில் காங்கிரஸ் பண்ணதும் சண்முகம் பண்ணதும் ஸ்டாலின் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறதான் என்னோட பார்வை. ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க சார் இந்த டைம்? ஸ்டாலின் அதை தெளிவாக ஹேண்டில் பண்ணார். போயிட்டு வரும்போது ஒரு சமீட்சை காட்டினார் பார்த்தீங்களா, காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சதும் அவர் எல்லாமே என்னென்ன நடக்குன்னு நுணுக்கமாக பார்த்தா ஹேண்டில் பண்ணுறாரு. எல்லா விஷயங்களையும் வாங்கிடுறாரு. எது கரெக்டோ அதுக்கு தக்கன போய்ட்றாரு. நினச்சா காங்கிரஸை கலத்தி விட்டுடலாம். சரி, என்னத்துக்கு கலத்தி விட்டுட்டா அதை வச்சு 4 பேர் கொண்டாடுவான், துள்ளாட்டம் போடுவான். இருக்கட்டு, சின்ன நெருடல் தான், நெருடலோட இருக்கட்டுன்னு வச்சுக்கிட்டார். கடந்த முறையை விட திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் குறைவான தொகுதியில் போட்டியிடுது. பலவீனமா? இது காங்கிரஸுக்கு 3 தொகுதி கொடுத்துருக்காங்க. 10 தொகுதி புதிய தேமுதிக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும் இல்லை. கலைஞரோட 2/3 தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு. இந்த விட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு 3/4 கூடலாம்ல. ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடுற தன்மை இருக்குல்ல. கடந்த 2021 இருந்த அதே பலம் இந்த முறை திமுக கூட்டணிக்கு இருக்குங்களா சார்? கூடுதலாக அதனால தான் இரட்டை தலைமையில் ஒரு அந்த ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்துருக்காங்க. தேமுதிகவை 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. முபாரக் வேற வந்திருக்கிறாரு. கிருஷ்ணசாமியை சேர்க்கல, ரொம்ப ஓவர் ஆன்டி டிஎம்கே பண்ணிட்டார். அவரே அதை உணர்ந்துட்டார். அவர் இப்போ எடப்பாடிக்கு எதிராக தேவேந்திர வேளாளருக்கு எடப்பாடி எதிர்ங்கிற அந்த புள்ளிக்குள்ள பண்ணுறாரு. தென் மாவட்டத்தில் அதிக வாக்கு ரிட்டைல் எடுத்து தாண்டாங்கிறது அருந்ததியர் அந்த பழைய தேவேந்திர வேளாளர் இடஒதுக்கீடு மேட்ரியம் ஹைலைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாடுறார். 45% வாக்குன்றீங்க. திமுகவுக்கு 45% போனால் விஜய் எந்த வாக்கை உருவுறாரு? விஜய் எல்லாம் இப்போ ஒன்றும் கற்பனையா ஏட்டு சுரக்காயெல்லாம் பேசிட்டு கிடக்காண்டான் தம்பி. ஸ்டாலின் 47.3 எடுத்தார். அவர் தலைமையில் வந்த வாக்கு. தேமுதிக உள்ள வந்திருக்கு, ஓபிஎஸ் வந்திருக்காரு. ஒரு 50% அர்த்தமெட்டிக் இருக்குது. ஜெயலலிதா 45 எடுத்தாங்க பார்லிமெண்ட்டில், மோடியால் ஏரியான்னு. அசம்பிளில் 41 எடுத்தாங்க. 4 விழுக்காடு குறைஞ்சி 14க்கும் 16க்கும். ஸ்டாலினுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 3-4 தான் குறையும். அப்படி குறைஞ்சா 45 மேலே ஸ்டாலின் இருப்பாருன்னு ஒரு கணக்கு போட்டு தான் சொல்கிறேன். சும்மா குத்து மதிப்பாலாம் சொல்லலை. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ் எல்லாம் 67 காமராஜுக்கு இருந்த அந்த 5 விழுக்காடு தான் அதிகபட்சம். ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு 2016 ஒரு 4 விழுக்காடு இருந்ததுன்னா ஸ்டாலினுக்கு ஒரு 3 விழுக்காடு இருக்கலாம். அப்போ 50ல் 3 குறைஞ்சா 47, 45 தான் தாண்டி தான் ஸ்டாலின் ஓட்டு எடுப்பார். நான் லாஜிக்கோட தான் சொல்கிறேன். கலைஞரோட 48 விழுக்காடு ஸ்டாலின் எடுப்பாருன்னு 47.3 எடுத்தார். நாம சொன்னது கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நினைக்க முடியும். 10 கெட்டு சரியாக இருக்குன்னு நினைக்க முடியும். அதனால் இதில் கண்ணை மூடிட்டுலாம் ஒன்றும் சொல்லலை. ஒரு லாஜிக்கோட தான் என் கருத்தை சொன்னேன். போலரைசேஷன் வரும். எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இருக்குல்ல. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு, பறையர் சமூகம், நாயுடு தெலுங்கு சமூக மக்கள், சீமானுக்கு அதிரடி தாக்கத்தில் பிறமொழியாளர்கள், பாஜகவில் கிறிஸ்டின் முஸ்லீம்கள்,
பாமகவால் அட்டவணை பிரிவு பிரசம மக்கள், இப்படி பல போலரைசேஷன் திமுகவுக்கு சாதகமாக இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க? நல்லா பண்ணியிருக்கிறாரு, அசெப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒற்றை தலைமை நான் தான் அதிமுகன்னு காட்டுறாரு. இதெல்லாம் அவர் நம்ம குறை சொல்ல முடியாது. இல்ல நிறைய, ஆனால் நாடார் சமுதாயத்தில் பெரிய எதிர்ப்பு வந்துட்டு, மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துட்டு. இந்த தடவை 24 நாடார் எதிர்ப்பு அவருக்கு பெரிய இதாக இருக்கும். ரெட்டியாப்பட்டி நாராயணன் எதிர்க்காரு, முருகேசன் எதிர்க்காரு, கொங்கு மண்டல நாடார்கள்லாம் கடுமையாக இருக்கிறாங்க, சென்னையில் நாடார்கள் எதிர்க்கிறாங்க. ஸோ நாடார் சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு உருவாயிடுச்சு. இல்ல நிறைய முக்கியமான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தது, சபாநாயகர் முன்னாள் சபாநாயகருக்கு கூட சீட்டு கொடுக்காம முக்கிய புள்ளிகளுக்கு சீட், இதெல்லாம் பெரிய விமர்சனங்களை கிளம்பிருக்கு. இது அந்தந்த பகுதிகளில் ஒரு பலவீனத்தை கொடுத்தாரு. ஒற்றை தலைமை அவர் தான் கட்சி, நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன செய்ய முடியும்? அப்போவே பிடிச்சிருக்கணும், கூடாது, ஓபிஎஸும் இருக்கணும், அப்போ தான் பொதுத்தலை கட்சியாக இருக்கும். ஒற்றை தலைமைன்னா அது சரியாக வராது, ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு சரியாக வந்த மாதிரி ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடிக்கு சரியாக வராதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். விட்டுட்டீங்க, என்ன செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமியினுடைய இலக்கு இந்த தேர்தல் என்னவாதாங்க சார்? 2வது இடத்தை தக்க வச்சுக்கணும். 2வது இடத்துக்கு தான் போராடுறாரு. அதுக்கு தான் நீங்கள் என்னங்க, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலே பாஜகவோட நிற்கல, பாஜக மைனஸ்னாங்க. சட்டமன்ற தேர்தலில் 4 விழுக்காடு பலம் கொண்ட பாஜக கூட வந்து நிற்கிறது காரணமே பாஜக ஒரு அணி அமைச்சிடக்கூடாது, அணி அமைக்கக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு இருந்தது. அதை முறியடிக்கிறதுக்கு ராஜேந்திரமா வந்திருந்து 2வது இடத்துக்காக தான். 2வது இடத்தை தக்க வைக்கணும்னா யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? அதை சீமான்கிட்ட இருந்தா அல்லது விஜய் கிட்ட இருந்தா? அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு அணியா, அந்த அணி 2வது பேருக்கும். கட்சியா எடப்பாடி தான் இருப்பாரு, அணியா 2வது பேர். அண்ணாமலை பிளஸ் சீமான் வந்து 2வது வந்திருப்பாங்க. தனியா எடப்பாடி தான் 2வது. நம்ம கரெக்டாக சொல்லணும் இல்லை, 20 8 கடையில் ஒரே நாளில் 8 20 தாண்டினது இல்லை. இந்த தடவை சீமான் எடப்பாடி பலையனப்படுத்துவார், தாண்டி போயிடுவாராங்கிறது சொல்ல முடியாது, பலையனப்படுத்துவார். அண்ணாமலை என்ன பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சார்? ஏதோ அதிருப்தி இருக்க மாதிரி சொல்றாங்க, போராட்டம்லாம் பண்றாங்க கட்சி ஆஃபீஸ் நின்றுட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். லெவலில் எந்தெந்த பகுதிகளில் சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும்? வன்னியரும் வெள்ளாளக்கோன்றும் சேர்ந்து வாழக்கூடிய பகுதியில் டஃப் ஃபைட் இருக்கும். வன்னியரும் வெள்ளாளக்கோன்றும் சேர்ந்து வாழக்கூடிய ஃபைட்டில் இடங்களில் டஃப் ஃபைட் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில முக்கிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துறாருன்றப்ப அந்த தொகுதிகளில் ரொம்ப பயப்படுறாரோ? ரொம்ப 2வது இடத்துக்கு ஃபைட் பண்ணுறாரு. அவர் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவர் கட்சியை ஒரு சொத்து மாதிரி பார்க்குறாரு. டப் தொகுதியை ஏன் எடுத்து இது பண்ணிட்டு, டப் தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிகளை போட்டுட்டு நமக்கு சாதகமாக வரக்கூடிய தொகுதியில் ஒன்று எடுக்கிறாரு. எல்லாம் பொதுவான தலைவர்கள் செய்கிறது தானே. எம்ஜிஆர் அந்த மாதிரி செய்யலை, மற்றவங்கெல்லாம் செய்யக்கூடியது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எல்லா பகுதியிலும் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி இருக்கு அவருடைய பிரச்சாரம்? நல்லா இருக்குது. மக்கள் ஆழ்ந்து ஒரு ஈடுபாட்டோட ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. அவர் போடக்கூடிய அந்த ஆட்சி வரைவு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஒரு நல்ல புது யுக்தியாட்டு இருக்குது. மக்கள் விரும்புகிறாங்க, ரசிக்கிறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க. அது இலவசங்களை அடிக்கிறாரு. இலவச எதிர்ப்புக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவடையும் இருக்குது. இதுதான் சீமானுக்கு இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய பூஸ்டாக மாறும். தொண்டர்கள் அதே பூஸ்டோட இருக்காங்களா? சீமானுடைய தொண்டர்கள் அதே அட்டாச்மெண்ட்டோட தான் இருக்காங்க. பார்லிமெண்ட்லேயே 8.2 வந்தாருன்னா அசம்பிளியில் ஏறி வந்துருவாங்க நம்பிக்கையில் தான் இருக்கு. இல்லை, சில தொண்டர்கள்லாம் தாவேகா பக்கம் தாவனை தான் சொல்கிறாங்க. தேர்தல் களத்தில் அப்படின்னு எதிரொலிக்கிறார். சீமான் விஜய் கம்பாரிசன், கமல் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு ப்ளஸ். சீமான் கொள்கை அடிப்படையில் சாய்ஸாக தனிச்சு போட்டிடுறாரு. விஜய் வேற வழி இல்லாமல் கம்பல்சனில் தனிச்சு போட்டிடுறாரு. இதுலேயே சீமான் ஏறிடுறாரு. விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரினே ஆயிடுறாரு. நிறைய சமூக வலைதளங்கள்லாம் பார்க்குறோம். ஒரு கூட்டணி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் கலைச்சி இந்த பக்கம் தள்ளினது ரவீந்திரன் துரைசாமி தான் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. உண்மையா என்ன பண்ணீங்க? ஏதாவது பண்ணீங்களா? இது எனக்கு பெருமை தான். தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க, அவங்க நன்மைக்கு முடிவெடுக்கிறாங்க. நம்மளை போன்றவங்க சில விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அவங்க எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டாக பல அனுபவங்கள் கொண்டவங்க. நம்ம யார் யாருக்கு நன்மையோ சகாதக மாதிரி எதிரிக்கே நன்மையை சொல்லுவோம். அப்போ நமக்கு நம்மளை மதிக்கக்கூடியவங்களுக்கு நல்லது தானே சொல்லுவோம். பட் அவங்க பலதரப்பட்ட இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு எது லாபமோ அதை முடிவெடுக்கிறாங்க. விஜயனுடைய இந்த பிரச்சார பயணத்துல ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள். தேர்தல் கமிஷன் கிட்ட அதிகாரம் போன பிறகும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடைக்கல. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல. பிரச்சாரம் பண்ண போகணும்னா அங்க பர்மிஷன் கிடைக்கல. எதிர்பாராத பள்ளம்லாம் வருதுன்ட்டு இப்பயே நெருக்கடின்னு விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கொடுக்கப்படுற நெருக்கடிகளை எப்படி பாக்குறேன்? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மாசு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போட்டு 2 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டதுங்கிறாரு. திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொன்னா
இல்ல அபிஷியல்ஸ்லாம் டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்குது அபிஷியல்ஸ் எல்லாம் டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு? காபந்து சர்க்கார்னு சொல்கிறீங்க, தேர்தல் ஆணையம் கையில் பையாச்சுன்னு சொல்கிறீங்க. இன்னும் என்னத்துக்கு எப்படி நீங்கள் திமுகவை குறை சொல்ல முடியும்? நம்ம திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு அபிஷியல்ஸ் எல்லாம் 200 சீட்டு வருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் வெத்து வெட்டு செல்லா நோட்டுன்னு விஜயை அவங்க தேராத கேஸு இவருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு அபிஷியல்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களா? தேர்தல் ஆணையம் பண்ணுறாங்க. டெல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகிட்ட போங்க. சும்மா அங்கே திமுகன்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லலை. என்ன இருக்கு? ஸ்டாலினே இந்தாப்போ குடங்குடி கருப்பொடி சாப்பிடுப்போ, கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போ, லட்டு சாப்பிடுப்போ, பூந்தி சாப்பிடுப்போ, சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்போ, கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு அவர் ஒவ்வொரு ஊர் உள்ள ஸ்வீட்டை கொடுத்து அவர் எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறக்கதை விரும்ப மாட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு அவரை விசிறி விடுறாரு, தடவி கொடுக்குறாரு. அடித்தது மோடி 3 முறை உங்களை அலக்கழிச்சிட்டாரு. இன்னும் அது முடிவுக்கு வரல. அது ஒரு நோக்கத்தோடு தான் போகுது, ஒரு ஸ்கீமோட தான் போகுது, ஒரு ஸ்கெட்சோட தான் போகுது. அந்த ஸ்கெட்சை புரிஞ்சுக்கிட்டு திசை திருப்புற மாதிரி என்னத்தெல்லாம திமுகன்னு போகிறாங்க. ஜனநாயகத்தை அடித்தது திமுகவா? 8ஆம் தேதியே சொன்னோம் சசிகலா ட்ரீட்மெண்ட்டுன்னு. தம்பி ஜோசப் விஜய் கிட்ட வெளிப்படையாக தானே சொன்னோம். தம்பி வெளிப்படையாக தானேப்பா சொன்னோம். 8ஆம் தேதியே சொல்லிட்டோம்ல. என் சகோதரன் நயனாரும் என் சகோதரி தமிழிசை கருத்துலேருந்து மாறுபட்டு சொல்கிறேன். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாக வாரீங்க, சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் முறைப்படி நடக்கலன்னா நீங்கள் தேர்தல் ஆணைய டெல்லி அதிகாரிகிட்ட ஞானேஷ்குமார்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க. எங்கேயும் மெயிலில் தட்டி விடுங்க கம்ப்ளைண்ட்டை. இங்கே பேட்டி கொடுத்து சுப்பிரமணியம் பதில் சொல்ல எதுக்கு? இதெல்லாம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொன்னால் யார் நம்புவோம்? இப்போ விஜய் அவர்கள் எல்லா பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு வராரு. கடைசி வர பிஜேபி கூட குறைந்தபட்ச சமரசம் கூட செய்யல. எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, ஜனநாயகன்ல நெருக்கடி கொடுத்தாங்க, சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுத்தாங்க. பிஜேபியுடன் சமரசம் செய்யாம கொள்கையில உறுதியா இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேரு தக்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது எதுவும் கை கொடுக்குமா? டிஎம்கே வாக்குகளை படைச்சு கொடுக்குமா? நான் 2 எக்ஸாம்பிளா அதுக்கு சொல்றேன். உங்களுக்கு வினையே கட்சி ஆரம்பிச்சுட்டு ராகுல் காந்திக்கு ஜிங்கிடியாட்டு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா ஈழத்தமிழரை கொண்டு கொடுத்த ராகுல் காந்திங்கிறது உங்களுக்கு தெரியாது. காவேரி, கச்சத்தீவு, முல்லைப்பெரியார், நீட்டு மாநில உரிமை எல்லா இதுக்கும் கேடான காங்கிரஸ் ராகுல் காந்தியை நீங்கள் ஜால்ரா அடிச்சிங்க. ராகுல் காந்தி கைதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு எஸ்ஐஆரில் வரிஞ்சு கட்டினீங்க. 8ஆம் தேதி சொல்லி 9ஆம் தேதி உங்களுக்கு அடி விழுது ஜனநாயகத்தில். நேஷனல் ஹெரால்டு விஷயத்தில் ராகுலுக்கும் சோனியாவுக்கும் ரிலீஃப் கிடைச்சதை பற்றி உங்களால் ஏன் பேச முடியல? வாங்கின அடி அப்படி, ஜனநாயகத்தில் வாங்கின அப்படி. ராகுலை பற்றி பேச முடியாமல் வாய் முடிச்சிங்க. பார்லிமெண்ட் விஷயத்தில் ராகுலுக்கு ஆதரவாக ஏன் எக்ஸ் தளத்தில் பதிவு போட முடியல? அடி அப்படி. ஜனநாயகத்தில் வாங்கின அடிக்கு பிறகு பாஜக பற்றியே பேசலை, பாஜக திமுக கூட்டுங்கிறத பற்றியே பேசலை. ராகுல் காந்தியை கண்டு காதல் ஓடிட்டீங்க. ஐயோ ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்ததை வச்சு மோடிக்கிட்ட போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டாங்களே, தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பற்றியே பேசலை. இதுவா நீங்கள் பிஜேபி எடுக்கக்கூடிய லட்சணம்? எட்ராச்சிட்டன்னு அன்புக்கு நான்மை படத்தில் கராத்தே ஆர்பிடி மணிகிட்ட அண்ணன் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி மோடி எழுத்து களமாடுங்கன்னு நம்ம தானே 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கே 8ஆம் தேதி சொல்லி தானே 9ஆம் தேதி அடி விழுது. எது திமுக இது பராசக்தி படம் வருது, எங்க படம் வரலன்னா என்னங்க நீங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நீங்க பாஜக இதுக்கெல்லாம் மறைக்கணும் தான். எதிர்த்தா மதிச்சுட்டு போறேன், எதிரி ஸ்ட்ராங்கா எதிர்த்தா மதிச்சுட்டு போறேன். அப்படி வளகுல வெண்டக்கான்னு இது பண்ணா எப்படி மதிக்க முடியும்? கருவாட்டு சாம்பாரா தான் இந்த பாஜக எதிர்ப்புலயே இருக்கிறீங்க. அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாம தான் இருக்கிறீங்க. இலவசத்துலயும் அப்படித்தான், எதுலயும் அப்படிதான். எதுலையுமே ஒரு தெளிவு இல்லை, குழப்பம் தான். இதை நம்பி மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்களா? எந்த மைனாரிட்டி ஓட்டு போட போகிறான்? ஏன் ஓட்டு போட போகிறான்? எதுக்கு போடணும்? கிறிஸ்தவ வெள்ளாளர், கொஞ்சம் கிறிஸ்தவ வெள்ளாளர் ஓட்டு போடலாம். தலித் கிறிஸ்தவர் ஏன் போட போகிறான்? நாடார் கிறிஸ்தவர் ஏன் போட போகிறான்? மீனவர் கிறிஸ்தவரில் கொஞ்சம் வாக்கு இருக்குங்கிறாங்க. அது கடைசி நேரத்தில் RSS எதிர்ப்புன்னு திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். இப்போ விஜய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டை உடைக்கவாவது செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். அது யாருக்கு லாபமாக போய் முடியும்? நீங்கள் உடைக்கணும்னா விஜயகாந்த் மாதிரி வரணும். ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை, 214 கேண்டிடேட் போடுறேன்னு வரணும். நீங்கள் எப்படி கமலஹாசன் மாதிரி, கமலஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காம, அவர் நாங்குநேரி வெள்ளூர் ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் நிற்காம அவர் போன மாதிரி நீங்கள் நிற்கிறது, தினகரன் மாதிரி கண்டஸ்ட் பண்ணாமல் வர்றது,
கட்சி ஆரம்பிச்சிட்டு கேண்டிடேட் போடாமல் லெட்டர் பேடாக இருக்கிறது, கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி கிடைக்காம பரிதாபமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களை ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாக காட்டாது. டெம்பரரி பொலிட்டிஷியன், காளான், நீர்க்குமிழி, இந்த மாதிரி தான் பார்ப்போம். அது விஜயகாந்தாவது 214 அப்படி நின்னார், அப்படி பாமகவை ஏற்று, அப்புறம் திமுக அதிமுகவை ஏற்று நின்னார். நீங்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு, எடப்பாடிக்கு லைட்டாக ஆதரவு, பேச்சுவார்த்தை நியூஸ் பண்ணுறது, 50-50 நியூஸ் பண்ணுறது. உங்களோட தனித்து போட்டி போலியான, பொய்யான, பாசாங்கான தனித்து போட்டி, உண்மையான தனித்து போட்டி இல்லை. பல நிரூபிக்காத உங்களுக்கு வந்து சீட்டு தந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, உங்களை சிஎம்மா சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. நான் தான் சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போ புரியுதா சகோதரர் ஜோசப் விஜய்? சகாதேவ மாதிரி சொன்னேன், கேட்டிங்களா? 39 போடுங்கன்னு. இப்போ பரிதவிச்சுக்கிட்டு 2 கட்டானா 224 போட அல்லல் படுறீங்க, சிரமப்படுறீங்க. பாவமா இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. இளைஞர்கள் ஓட்டு எப்படி சார் இருக்கு விஜய்க்கு? இளைஞர்கள் ஓட்டு வந்து பழைய தேவேந்திர குல வேளாளர், அருந்ததிரி சமூகத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. ப்ரியாரிட்டி ஒதுக்கீடு அது சரின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, அவங்க ஓட்டு போடுவாங்க. அது எடப்பாடி அதை சரின்னு சொல்ல நிற்கிறாரு. சீமான் தப்பு, பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார்? இவர் என்ன கருத்து இருக்குது? 2 கட்டானா இருக்கார், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல் இருக்கிறார். தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்கிறார். கமல்ஹாசன் அதை ஓங்கி சொல்லி கர்நாடகாவில் படத்துக்கு பிரச்சனைகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. என்ன சொல்கிறார்? நாளைக்கு நடிக்கணும், அதில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா சகோதரர்கள் படத்தை பார்க்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இளைஞர்களுக்கு இன்னைக்கு தெரியாதா? நாம் தமிழர்கள் கேட்க மாட்டானா? இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்கிறார். இளைஞர்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாங்க. நீங்கள் 2500ங்கிறீங்க, அது பிறகு சொல்கிறீங்க அவர் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னால் அது கிண்டல் பண்ணுறீங்க. ஒரு குழப்பத்தில் இருக்கிறது இளைஞர்களுக்கு தெரியாதா? எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கு? இளைஞர்களுக்கு அபிமானம் இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஒரு தெளிவற்ற தலைவர், குழப்பமான தலைவரை எந்த இளைஞர் பாராட்ட முடியும்? எதற்காக பாராட்டணும்? சிக்கல், சிரமம். ஒரு கிளியர் கட் வியூ வேணும். இலவசங்களா, கூடாதுங்கணும், அல்லது கொடுக்கலாம், எல்லாமே 2 கட்டம். ஒன்று இப்படி தலையாட்டணும், அல்லது இப்படி தலையாட்டணும். இந்த படத்தில் வரக்கூடிய வசனம் மாதிரி, இப்படியும் தலையாட்டுறது, இப்படியும் தலையாட்டுறது. வாட் இஸ் திஸ் ஜோசப் விஜய்? எப்படி பார்த்தாலும் இப்போ பெண்கள் ஓட்டு அதிகமாக திமுகவுக்கு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக கொடுப்பதை விட அதிக அளவுக்கான இலவசங்களையும் திட்டங்களையும் விஜய் அறிவிச்சிருக்காரு. பெண்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷன் வருமா? விஜய் நோக்கி போக வாய்ப்பு இல்லை. இலவசத்துக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான், இலவச எதிர்ப்பு ஓட்டு சீமானுக்கு தான். விஜய் 2 கட்டாக இருக்கார் இலவச விஷயத்தில். அது எப்படி சார் பர்ஃபெக்டா சொல்ல முடியும்? ஸ்டாலினுக்கு மட்டும் தான் போகுது, அதை விட எக்ஸ்ட்ராவே தராரு. ஸ்டாலின் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீ சொல்லத்தானே செய்யறாரு, அவர் கொடுக்குறாரு. இல்ல வந்தா அதை விட மேல கொடுப்பேன்னு சொல்றதுல கொஞ்சம் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் வராதா? தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கொடுக்கறதுனால தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவர் கொடுக்கறதுனால அவரை ஏத்துறாரு எடப்பாடியோட நான் ஜாஸ்தி சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. சீமான் மொத்தமா 3 வரையும் சேர்த்து அடிச்சு திராவிட குட்டைகள் போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. எதிர்ப்பு, இலவச எதிர்ப்பு ஓட்டு சீமான தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஓவராலா விஜய் திமுக நேரடியாக போட்டியிடுற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடி சந்திப்பாரு, இல்ல கூட்டணி இடத்துலயும் அவருக்கு நெருக்கடி தானே? ஏங்க, விஜயகாந்த் சந்திக்காத நெருக்கடி, அரசியல் நெருக்கடி எல்லாம் சாதாரணங்க. சீமானா தான் சொல்றேன், நீங்க வரும்போதே நியூட்ரல் ஆகும். அதனால மோடி கிட்ட நெருக்கடி சந்திக்கிறீங்க. ராகுலுக்கு ஆளா வாரீங்க, ராகுலுக்கு ஊதுகுழலா வாரீங்க, மோடிய கொள்கை எதிரிக்கிறீங்க. அப்போ தமிழ் மண்ணில் போட்டு பார்த்துருவோம். 27 சீட்டு நிற்கக்கூடிய இடம், இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 4 விழுக்காடு ஓட்டுக்கு தான் எடப்பாடிக்கே சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கட்சி தலைவரை போய் கொள்கை எதிரி அது இதுன்னு பேசும்போது இலக்கிறதுக்கு எதுவும் இல்லாத இடம், கொஞ்சம் விளையாடாத ஜனநாயகம் படம் காலி, 3 தடவை விசாரணை, ஐடி இது இன்னும் என்னென்னலாமோ ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கதாட்டு தகவல்கள் வருது. அதில் கொஞ்சம் பணக்காரன் ஒன்றும் செலவழிக்க மாட்டான், அதில் ஒன்றும் பெருசாக ஐடின்னெல்லாம் போகாண்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து கூட உள்ளுக்குள்ளே இருக்குது.